வாழ்க்கையில் சில பயம் வந்துடும். இருக்கிறது போயிடக்கூடாது, 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ப்ராப்ளம் இருக்குது. எவனாவது ஏதாவது சொல்லிடுவான். சொல்லையில எவனாதுன்னு சொல்லிடுவோம். சொல்லையில என்ன சொல்கிறோம்? எவனாவது, எவனோ ஒருத்தன் என்னமோன்னு உங்களை சொல்ல போகிறான், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்ல போகிறான், அவனை பற்றி நம்ம சொல்லையில எவனோ ஒருத்தன் தான் சொல்கிறோம். எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி சொல்கிறத பற்றி நாம ஏன் கவலை பண்ணணும்? ரெண்டாவது, இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவன் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க நம்ம பயப்படுறோம் அப்படின்னம்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிறோம். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். உலகத்தின் ஆகப்பெரிய வேலையை நான் பார்த்து கொண்டிருப்பதாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். நம்ம சொந்த பந்தங்களுக்குள் நாம் தான் முக்கியமானவர் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக அவ்வளோ முக்கியமானவனே நம்ம கிடையாது, நாமளாக தான் நினச்சிக்கிறோம். இந்த உலகத்துக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அது உங்களையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இல்லை. அவனுக்கு சொந்த பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்குது. எழுத்தாப்பில் உட்காந்துருக்கிறது பொண்டாட்டி தானே தெரியாமல் ரொம்ப நேரம் கழிச்சு ஓ நம்ம பொண்டாட்டியாது அப்படின்னு யோசிக்கிற அளவு மைண்டு வெளியில் போயிட்டு நாம் தான் நினச்சிக்கிறோம் நாம் பெரிய ஆள். நாம் பெரிய ஆள் நினைக்கிறப்ப நம்மளை எவனாவது சொல்லிடுவான் நம்ம நினைக்கிறோம். டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஓவர் எஸ்டிமேட்டட். நம்ம பெரிய ஆள்லாம் இல்லை, நமக்கு தான் நம்ம பெரிய ஆள். அவன் தான் பெரிய ஆள். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். யார் அதை வேலிடேட் பண்ணுறதில்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ மீடியாவில் எனக்கு இது 25வது வருஷம். இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், என்னை எல்லாருக்குமே தெரியும் நானே நினச்சிக்கிறேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவானுங்க, டிவி ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுதுடா, டிவியை ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுது அப்படின்னா நம்மளை எல்லாருக்கும் தெரியும் தானே. 25 வருஷமாக நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் வேறு, ஒரு நாள் ஒரு ஷோ வந்துச்சுன்னா 10 நாள் அதோட கிளிப்பிங்லாம் சோஷியல் மீடியாவில் வருது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கோம், இவ்வளோ மேடையில் பேசுகிறோம். ஓகே, நம்மளை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி நம்மளே நினச்சிப்போம். இப்போலாம் மாலுக்கெலாம் போகிறப்ப அப்படி லைட்டாக தலையை குனிஞ்சபடி போவோம். ஏன்னா எல்லாருக்கும் நம்மளை தெரியுமா. நம்மளை தெரிஞ்ச உடனே கூட்டம்லாம் கூடி அமுக்கி நம்மளை தூக்கி கொண்டு கடத்திட்டு ஒன்றும் நடக்காது. அவனே பொண்டாட்டி எவ்வளோ பில்லு வைக்க போகிறாளோன்னு தெரியாமல் அவன் பாட்டு போயிட்டுருப்பான். இந்த ஆளோட மாலுக்கு வந்தவன் இவன் சுற்றி காட்டுறதை தவிர ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், இதுக்கு பேசாமல் விற்றுக்கலாமே அந்த பொண்ணு கூட வந்திருக்கும். இவங்க 2 பேரும் மாலுக்கு போகிறதுக்கு என்னையண்டா கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் பாட்டு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளவி மெதுவாக கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் அவங்க எங்கே கோபிநாத்தை கவனிக்க போகிறாங்க? நாமளாக தான் நினச்சிக்கணும் இல்லையா? when you consider yourself that you are too big, you are too larger than life அப்படி நினைக்கிறப்ப எல்லோரும் உங்களை பார்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நான் ஒரு முறை என் மனைவியோட துணி வாங்க போயிருந்தேன் ஒரு மாலுக்கு. அந்த மாலில் போயிட்டு அந்த ஆண்கள் துணி எடுக்கிற செக்ஷனில் சட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் ஒரு பூ போட்ட சட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தர், ஒரு பெரியவர், அவர் என்னை தூரத்துலேருந்து நின்று பார்த்துட்டு இருந்தார். நான் என் மனைவிட்ட பெருமையாக சொன்னேன், என்னுடைய ரசிகராக இருப்பார், அவர் பாவம் பக்கத்தில் வந்து பேசவே யோசிக்கிறாரு. அவள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவள் எங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான்னு பார்க்க போயிட்டான். அப்போ நான் ரொம்ப நேரம் பார்த்தேன். திரும்ப வந்து என் மனைவிட்ட சொன்னேன், பாவம் அவர் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தூரத்தில் நிற்க. அவர் இந்த சினிமாவில் ஒளிஞ்சு பார்ப்பாங்கல்ல, துப்பாக்கியில் குறி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஓரமாக போய் நின்று என்னை பார்க்குறாரு. கிட்ட வராரு, பேச மாட்டேங்கிறார், போயிடார். அப்புறம் சரி நம்மளே பெருந்தன்மையாக நடந்துக்குவோம், நம்ம தான் பெரிய மனுஷனாச்சே அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்று இல்லை அப்படின்ட்டார். எனக்கு பக்குன்னுச்சு. திரும்பி பார்த்தேன், நல்ல வேளை என் மனைவி தூரத்தில் இருந்தாங்க. ஏன்னா நான் போட்ட சீனுக்கு இல்லைட்டாப்பில். அப்புறம் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கும் துணி எடுக்கிறதுக்கு வந்தேன், நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீங்களா அதானே. அவர் டக்குன்னு கேட்டார், உங்கள் பேர் சுப்பிரமணியா அப்படின்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், டிவி ஆஃப் பண்ணால் கூட தெரிகிற மூஞ்சி, 25 ஆண்டுகளாக ஊடக பணி. அவர் என்னென்னமோ தம்பி இப்போ சொன்னாப்லையே புரட்டி எடுத்துருவார் அவர் அப்படிங்கிற மாதிரி. கோபிநாத் என்னடா மாதவா என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க என் பேர் சுப்பிரமணியம். இல்லை என்ன சொன்னார், நான் சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், என் கிளாஸ்மேட் ஒருத்தன் உங்களை மாதிரியே இருப்பான், அவன் தானான்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு என்னை விட 10 வயசு கூட இருக்கும். அது வேறு எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மாலில் உங்களுக்கு அவ்வளோ பேருக்கு உங்களை தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை யாருக்கும் அங்கே தெரியாது. எப்போ நாம் சாதாரண ஆள் நம்ம நினைக்கிறோமோ அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்கிற கவலை நம்மளை விட்டு போயிடும். அவ்வளோதான். எப்போ நீங்கள் உங்களை ரொம்ப பெருசு நினச்சிக்கிறீங்களோ அப்போ எல்லோரும் நம்மளை பற்றியே பேசுகிறாங்க. ஒன்றும் இருக்காது, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஒருத்தவங்களுக்கு ஃபோனை பண்ணி ஒரு விஷயம் பேசணும், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் வச்சிடட்டு, சோழி முடிஞ்சு இல்லையா? ஒரு விஷயம் பேசணும், அப்புறம் பேசுகிறேன், நீங்களே அவனுக்கு திரும்ப அடிச்சிருவீங்க. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. அவன் திரும்ப இல்லை மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன்,
வெறியாயிடும். ஏன்டா ஃபோனை பண்ணவே என்னன்னு சொல்லி துணையணுமா இல்லையா? ஏன்னா இந்த உலகம் நம்மளை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, நம்மளை பற்றி முக்கியம் ஏதோ பேசுகிறான், தப்பாவோ சரியாவோ பேசுகிறான், பதப்பு. அப்புறம் திரும்ப நீங்களே பொறுமை தாங்காமல் கேஷுவலாக ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இல்லை மாப்பிள்ள நான் முதல்ல ஃபோன் பண்ணேன், பேசத்தான் வந்தேன், பக்கத்தில் டக்குன்னு ஒய்ஃப்னாப்புல, சரி அப்புறமா பேசுவோம் தான் அப்புறம் பேசுகிறேன்னு, என்னென்னு சொல்லு அப்படின்னா, இல்லை மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, கை மாத்தா தரியா? அட கரும்பு முடிச்சவனே 1000 ரூபா காசு கேட்கறதுக்காண்டான். அப்போ when you are thinking about the world is thinking about you, you always think about the world. இந்த உலகம் உங்களை பற்றியே யோசித்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்க நீங்கள் இந்த உலகத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பீர்கள். இந்த உலகம் உங்களை பற்றி யோசிக்கவில்லை, நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்கள், அவ்வளோதான். இந்த வேர்ல்டில் யாரும் நம்மளாம் யோசிக்கல.